ஓசூர் அருகே கர்நாடக மாநில இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். ஓசூர் குலதாசபுரம் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் கடந்த 19ஆம் தேதி இரவு இளைஞர் ஒருவர் முகம் சிதைக்கப்பட்டு இடுப்பு பகுதியில் வெட்டப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். போலீஸ் விசாரணையில் அந்த இளைஞர் கர்நாடக மாநிலம் சூளக்கொண்டே பகுதியைச் சேர்ந்த ரேவந்த் என்பது தெரியவந்தது. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த புனித், பிரவீன்குமார், நவீன், சிவகுமார் என 4 இளைஞர்கள் கொலை சம்பந்தமாக ஓசூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். 4 பேரையும் போலீசார் காவலில் எடுத்து விசாரித்த பின்னர்தான் கொலைக்காக முழு காரணம் தெரியவரும் என கூறப்படுகிறது. சூளக்கொண்டை பகுதியில் கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பண்டிகையின் போது விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்வது தொடர்பாக ரேவந்த் மற்றும் புனித் தரப்பினருக்கு தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறில் புனித் உள்பட 4 பேரும் ரேவந்தை காரில் கடத்தி கொலை செய்து குலதாசபுரம் கிராமத்தில் சாலையில் வீசியிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.